முருகப்பெருவான் காடில் நடந்து செல்லும்போது அங்கே வள்ளி என்ற உருவழகி கண்ணில் பட்டாள். அவளை பார்த்த தருணத்திலே முருகனின் மனத்தில் காதல் மிளிர்ந்தது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகள் தொடர்ந்து கேட்க முருகரும் விநாயகரும் உங்களுக்கு பிடித்தவர்களானால் ஓம் கணேச முருகா என்று கமெண்ட் செய்யுங்கள். வேடன் உருவம் எடுத்துக்கொண்டு வள்ளி அருகில் சென்று, நான் ஒரு மாவீரன், என்னை திருமணம் செய்ய விரும்புகிறாயா என்று கேட்டார். வள்ளி திகைத்து பயந்தாள். நான் முருகப்பெருமானையே மணப்பேன், உங்களை இல்லை, எனது மனம் அவருக்கே என்று தெளிவாகச் சொன்னாள். இருந்தாலும் வேடனாகிய முருகன் நெகிழ்ச்சியுடன் தன் காதலை வெளிப்படுத்தினார். அத்தருணமே வள்ளியின் அண்ணன் அங்கு வந்துவிட்டான். முருகன் உடனே ஒரு மரமாக மாறினார். அண்ணன் சந்தேகத்துடன், நீ யாரோடு பேசினாய்? இந்த மரம் புதிதா இருக்கே என்று கேட்டான். வள்ளி பயந்து, எனக்கு தெரியாது அண்ணா என்று சொல்லிவிட்டாள். அண்ணன் கோடாரி எடுத்து அந்த மரத்தை வெட்ட முயன்றான். முருகனுக்கு தப்பிக்க வழியில்லை. அந்த நேரமே பரலோகத்தை நோக்கியிருந்த விநாயகர் ஒரு பாலகன் ரூபத்தில் தரிசனம் தந்தார். அண்ணா, அது ஒரு மரம் அல்ல, அது ஒரு உயிர், வெட்டாதீர்கள் என்று மெதுவாய் சொன்னார். வள்ளியின் அண்ணன் அதை கேட்டதும் மனம் கரைந்தது. வாழ்த்தி மன்னிப்பு கேட்டு இருவரும் அங்கிருந்து சென்றனர். முருகன் தன் சொரூபம் எடுத்தார். அண்ணா, செய்த உதவிக்கு நன்றி என்று விநாயகரை வணங்கினார்.